பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலன் அடைகிறீர்கள். அதற்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 57வது சங்கீதம் 2வது வசனம், சாம்ஸ் 57 verse 2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சாம்ஸ் 57 verse 2ல சொல்லுது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் செய்வாங்க, ஆனால் பாதியில் விட்டுறலாம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை எடுப்பார் என்றால் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஃபுல்லாக 100% கம்ப்ளீட். நம்முடைய தேவன்கிட்ட இன்கம்ப்ளீட்டை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென். அவர் கம்ப்ளீட்டாக முடிப்பார். ஆமென். நீங்கள் விசுவாசிங்க, இன்றைக்கி எடுக்கிற காரியத்தை கர்த்தர் 100க்கு 100 முடித்து கொடுப்பார். இந்த காரியங்களை கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை செய்து காட்டுவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளில் அவங்க என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு கம்ப்ளீஷனை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. கம்ப்ளீட்டடாக அன்றைய கத்தாவே அது முடிய உதவி செய்யுங்க. கம்ப்ளீட்டாக முடிய உதவி செய்யுங்க. இந்த காரியங்கள் எதுவுமே அறகுறையாக நிற்கக்கூடாது, ஒரு ஆஃப் ஃபெயில் அது நிற்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவரே, அன்றைய தொடங்கின தேவன் நீங்களே முடிங்கப்பா. நீங்கள் அல்ஃபா ஒமேகாவாக இருக்கிறீர்கள், ஆந்தியும் அந்தவுமாக இருக்கிறீங்க, தொடக்கமும் முடிவும் நீங்கள் தான் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த காரியத்தை கத்தாவை நீங்கள் தொடங்கிட்டீங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் பிஸ்னஸாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், வெளிநாடு செல்ல காரியங்களாக இருக்கட்டும், படிப்பு காரியங்களாக இருக்கட்டும், அன்று எந்த காரியமாக இருக்கட்டும் அப்பா, நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் முடிங்க ஆண்டவரை. அன்று எந்த விதத்தில் பிள்ளைகள் நடுவிலேயே நின்றக்கூடாது, அன்றைய குழம்பி போய் நிற்கக்கூடாது ஆண்டவரை. நேர் வழியாக நீங்கள் நடத்துங்கப்பா, நேர் வழியாக கொண்டு போங்க. எப்படி ஆண்டவர் எலியேசர் ஆண்டவரே நேர் வழியாக நடத்தினார், அதே போல் ஒவ்வொருவரையும் நேர் வழியாக நடத்துங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லாம் நன்மைகளை காணிச்சிங்கப்பா. பிரசவத்துக்கு போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். எல்லா கர்ப்ப தடைகள் நீக்குங்க, வேலை தடைகளை நீக்குங்க. இதனால் இன்டர்வியூலுக்கு தாவ அந்த பிள்ளைகள் போகிற காரியத்தில் ஜெயமாக முடிங்க. அன்றைக்கு கால் ஃபார் லெட்டருக்காக வெயிட் பண்ணிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வழியில் திறங்க ஆண்டவர். இந்த நாளில் எல்லா இடத்துலேருந்து தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்ட அழைப்புகள் வரட்டும் அப்பா. அன்றைக்கு தாவே இந்த நாளில் தேவன் தாமே அந்த விசாலில் இருக்கிற எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் இருக்கிற அப்பத்தை, தண்ணீர், எண்ணெய், மாவு எல்லாவற்றையும் ஆசீர்வாதம். வீட்டில் ஆகாரத்துக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாது, ஒரு நிறைவை காண செய்யுங்கப்பா. அந்த வீடு நிறைவாக இருக்கணும், ஒரு குறைவில்லாத ஒரு வீடாக இருக்கணும் அப்பா. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை நான் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீரா. நீரே கூட அந்த வழி நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. நீர் மட்டும் நடத்து வந்த பாதைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய கத்தா இந்த நாளில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளை சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். எல்லா மரண கட்டுகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றைய பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லாருடைய பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. நல்ல செழிப்பை கட்டளையிடுங்க. ஊழியர்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. ஊழியர்களுக்கு தேவையான கிருபைகளை திறவனமாக ஜெபிக்கிறேன். சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய தாவி எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். தேவையெல்லாம் சந்திங்கப்பா. அன்றைய தாவி இந்த நாளில் அதை பார்க்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் எக்ஸாம் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்றாக எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. எல்லாம் ஞானத்தை தாங்கப்பா. அன்றைய படித்த காரியங்கள் எல்லாம் அங்கே வருவதற்கு உதவி செய்யுங்க. அதெல்லாம் ஞானமாக எழுத உதவி செய்யுங்க. எல்லா கத்தாவே கிருபைகள் அந்த பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரை அவங்க எதிர்காலங்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. என்னால் பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையை முடிச்சு விட்டுக்கிற தேவன் அன்றைய அந்த பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிங்க. இந்த புதிய ஆண்டில் எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. நீரே கூட அது வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, எதை கொடுத்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் என்னோடு பேச விரும்புகிறீர்கள் என்றால் இப்போ நீங்கள் பார்க்குற தொலைபேசி எண் இதை குறித்து கொள்ளுங்க. இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், உங்களுடைய எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்க, பிளேஸு, அது மாத்திரமில்லை உங்கள் ஃபோன் நம்பர், அதை மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 1 வீக்கில் நான் கண்டிப்பாக உங்களோட பேசுகிறேன். என்னோட பேச விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அது மாத்திரமில்லை, இந்த காரியத்தை அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அநேகர் இதை கேட்டு பலனடையட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நாளில் செய்வாராக. God bless you.